தொல்லியல் துறை பற்றி ஒரு கருத்தரங்கம் வந்து தேசிய அளவிலான கருத்தரங்கம் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. தொல்லியல் துறை வந்து எவ்வாறு தொல்லியல் மூலம் வரலாற்றை நாம் எவ்வாறு மீட்டெடுக்க முடியும் என்பதற்கான ஒரு செய்தியை நான் இங்கே சொன்னேன். அதுவும் அறிவியல் பூர்வமாக நாம் எவ்வாறு நம்முடைய வரலாற்று தொன்மைகளை கட்டமைக்கிறோங்கிற செய்தி இங்கே சொல்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தது. குறிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொருணை அருங்காட்சியகம் திறந்துட்டாங்க தமிழக அரசு. அதே போல் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு நடந்திருக்கு, சிவகலை அகழாய்வு நடந்திருக்கு. இந்த இடங்களில் மிக தொன்மையான நாகரிகம் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்த பிறகு இந்த ஆதாரங்களை முறையாக நாம் பொதுவெளியில் எடுத்து சொல்லும் பொழுது தான் அதனுடைய உண்மைத்தன்மை உலகத்துக்கு தெரியும், வரலாற்று பெருமை உலகத்துக்கு தெரியும். ஆமாங்க, எகிப்தினுடைய கல்லறைகள் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு சான்று தான், அருமையான ஒரு சான்று. ஏன்னா கண்டுபிடித்தவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கோ ஸ்டார்ச் என்பவரும், இன்னும் பார்த்தீங்கன்னா சார்லட் ஸ்மித் என்ற 2 அறிஞர்கள் தான் இப்போ ரீசெண்டாக தமிழக தொல்லியல் துறை நடத்திய கல்வெட்டியல் கருத்தரங்கத்தில் இந்த செய்தியை சொன்னாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலி ஆஃப் கிங்ஸ்ன்னு சொல்லப்படுகின்ற லக்சர் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கல்லறைகளில், எகிப்திய மன்னர்களின் கல்லறைகளில் தமிழ் பொறிப்புகள் இருக்குன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ரோமானிய எழுத்துக்களை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது இந்த எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அது குறிப்பாக சிகை கொற்றன் என்ற ஒரு செய்தி 8 இடங்களில் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். ஏனென்றால் நம்ம இதனால் வரையும் பார்த்தோம்னா எகிப்தினுடைய தொடர்பு வந்து நம்முடைய பல பெர்னிகே ஆதாரங்கள், கிடைச்ச பானை ஓடுகள், அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மம்மியில் வந்து மிளகு இருந்தது, அந்த மிளகின் அடிப்படையில் இங்கிருந்து இந்த மிளகு போயிருக்கணுங்கிற கருத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ ஆணித்தரமாக எழுத்து வடிவத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆதாரம். ஏனென்றால் நம்முடைய பண்டைய தமிழர்களின் தொடர்புகள், வெளி உலக தொடர்புகள் இதன் மூலம் உறுதிப்படுத்தப்படும். இதன் மூலம் பல ஆய்வுகள் இனிமேல் நடக்கும். இனிமேல் ஆய்வு நடக்கும் பொழுது தமிழர்களின் தொன்மை, சங்க காலத்தின் தொன்மை நிச்சயமாக பின்னோக்கி போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சமஸ்கிருதம் என்பது ஒரு உருவாக்கப்பட்ட மொழி, எல்லா மொழியிலையும் எடுத்திருக்கு. தமிழ் மொழியிலேருந்து எடுத்து தான் சமஸ்கிருதம் உருவாயிருக்கே தவிர சமஸ்கிருதத்திலேருந்து தமிழ் மொழி உருவாகலை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ் மொழியிலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு சொற்களாக இருக்கலாம். எனவே நிச்சயமாக சிகை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சொல் தமிழ் மொழி சொல்லாக இருக்கலாம் என்பது நம்பப்படுகிறது. அதை தமிழறிஞர்கள் நிச்சயமாக வந்து வருங்காலத்தில் வந்து விளக்கி சொல்லுவாங்க. தமிழ் வரலாற்றோடு ஒப்பிடக்கூடாது சரியில்லை. தமிழர்கள் வரலாறு முதன்மையான வரலாறு. பல ஆண்டுகளாக பண்பட்ட நாகரிகமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை பற்றி ஆய்வுகள் இப்போ போயிட்டுருக்கு. இந்த ஆய்வுகளின் மூலம் நிச்சயமாக தமிழின் தொன்மை நம்ம எடுத்து சொல்ல முடியும். அது ப்ரைடுன்னு நம்ம சொல்கிறத விட நம்ம வரலாற்று உண்மைகள்னு சொல்லணும் சார். நம்ம பெருமிதங்களை பேசுகிறத விட்டுட்டு நம்ம வரலாற்று உண்மைகளை சொல்லத்தாங்க வரலாறு வெளில தெரியும். நம்ம இது நாள் வரையும் நம்ம சொல்லலை, இப்போ நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயமாக நம்முடைய இந்த பெருமிதங்களை வரலாற்று உண்மைகளாக நம்ம சொல்லணும். அதான் வேணும். இருக்கட்டுங்க, அது என்றைக்குமே இருக்கும். ஏன்னா இரும்பினுடைய நாகரிகத்தை உடனே அவங்களுக்கு ஒரு நம்ம தான் கண்டுபிடிச்சோம் சொன்னது எவனும் நம்ப மாட்டாங்களே. காலம் பிடிக்கும். நிச்சயமாக இன்னும் பல ஆதாரங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திருமலாபுரத்தில் எடுத்திருக்காங்க, ஆதிச்சநல்லூர் எடுக்கிறாங்க, சிவகலையில் எடுக்கிறாங்க, இன்னும் துலுக்கர்பட்டில் எடுக்கிறாங்க, இன்னும் பல இடங்களில் வந்துகிட்டே இருக்குது. பட் இதெல்லாம் இன்னும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும்பொழுது இதோடைய ஆய்வு பூர்வமான செயல்கள் வந்து இன்னும் முன்னோக்கி நகரும். அப்பொழுது நிச்சயமாக வந்து உறுதித்தன்மை பெறும் நம்ம கண்டுபிடிப்புகள். அப்போது உலகம் கண்டிப்பாக ஏற்றுக்கும். நிச்சயமாக இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகளுக்கும் அந்த எழுத்து வடிவம் தான், தமிழ் எழுத்து வடிவம் தான் அனைத்திற்கும் தாயாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ் எழுத்து பொறிப்புகள் இங்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டன என்பது இங்கு இருக்கின்ற அகழாய்வுகள் மூலம் கிடைக்கின்ற செய்தி. இந்த செய்தி இப்போ தான் நம்ம முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கோம். இன்றைக்கி கிராஃபிட்டி ஆய்வு பண்ணியிருக்கோம், தமிழ் எழுத்துக்களை ஆய்வு பண்ணுறாங்க. இன்னும் ஆய்வுகள் தொடர பல செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக சிந்துவெளியோட ஒப்பிடும் பொழுது சிந்துவெளிக்கு பின்னால், சிந்துவெளி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து முதல் கட்ட நாகரிகம், கீழடி போன்றவை 2ஆம் கட்ட நாகரிகம். ஏனென்றால் இந்தியாவில் வந்து சிந்து சமவெளிக்கு அப்புறம் வட இந்தியாவில் தான் முதல் கட்ட நாகரிகம் தொடங்கியதுன்ற ஒரு செய்தியை வந்து இப்போ கீழடி போன்ற அகழாய்வுகள், இங்கு தமிழகத்தில் பொருணை நதிகளில் நடக்கின்ற அகழாய்வுகள் மாற்றி அமைக்கின்றன. இங்கேயும் அதே காலகட்டத்தில் அதற்கு முந்தைய கூட நகர நாகரிகங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டன என்ற ஒரு செய்திகளை இது சொல்கின்றன. நிச்சயம் பல ஆய்வுகள் இதற்கான விளக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும். செய்யணுங்க, ஆனால் அதுக்கு ரொம்ப காஸ்ட்லி ப்ராஜெக்ட். இதெல்லாம் கடலுக்கடியில் முங்கி செய்யணும், பெரிய காஸ்ட்லி ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. நன்றி.